الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்கச் செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமையில் புனிதமான நாளில் இறைவன் நம் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கின்ற நற்காரியத்தை, அதனையினுடைய பூரண அம்சத்தையும் அதனையினுடைய அனைத்து விதமான நல்லமல்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் இங்கு வந்து அமர்ந்து இருக்கிறோம். இப்படிப்பட்ட தருணத்தில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், ஒரு நற்காரியத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம், ஒரு நல்லமலை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த நல்லமல் எப்படிப்பட்டதென்றால், ரமலான் மாதத்தை கடந்தவர்களாக நாம் இங்கு அமர்ந்து இருக்கிறோம். ரமலான் மாதத்தில் ஏராளமான நற்காரியங்களை நாம் செய்து வந்தோம். அத்தனை நாட்கள் இரவு தொழுகை தொழுகாதவர்கள் எல்லாம் ரமலானினுடைய 29 நாட்களிலும் இரவு தொழுகையை இடைவிடாமல் தொழுது வந்தோம். நோன்பு நோக்கக்கூடிய காரியத்தை இடைவிடாமல் நோன்பு நோற்று வந்தோம். நம்மால் இயன்ற அளவிற்கு உபரியான வணக்கங்களை புரிந்தோம். 12 ரக்காயத்துகள் சுன்னத்தை தொழுதோம். முடிந்த அளவிற்கு அதிகமாக திருமறை குரானோடு தொடர்பு படுத்தி ஏராளமான திருமறை குரான் வசனங்களை ஓதி வந்தோம். இவ்வளவு நற்காரியங்களும் நாம் ரமலானில் செய்து, இந்த ஜும்மாவினுடைய நோக்கம் ரமலான்ல இதெல்லாம் செஞ்சோம், இப்ப இந்த நல்லமெல்லாம் செய்யலையே என்பது இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கம் கிடையாது. மாறாக ரமலானிலும் கூட அதிகமாக நம்மில் யாரும் செய்யாத ஒரு நற்காரியம். அது என்ன நற்காரியம்னா, ரமலான்ல போட்டி எவ்வளவோ நற்காரியத்தை செஞ்சோம். ஆஹா, இந்த தடவை லுஹருக்கு 4 ரக்காய் சுன்னத்தை விட்டுட்டோமே, நாளைக்கு இப்படியாவது 12 ரக்காய் தொழுதுறணும். அதிகபட்சமான இரவு தொழுகைகளை தொழுவோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நஃபீலான தொழுகைகளை தொழுவோம். இன்னும் அதிகமாக தான தர்மத்தில் ஈடுபடுவோம். குரான்ல இன்னும் ஒரு 4-5 பக்கம் அதிகமா ஓதுவோம். இப்படி போட்டி ஏராளமான நற்காரியங்களை செய்வதற்கான காலம் ரமலானினுடைய காரணம். ஆனால் அந்த ஒரு காலத்திலும் கூட பல மக்களால் கையில் எடுக்கப்படாது, கைவிடப்பட்ட ஒரு நற்காரியம் எது தெரியுமா? மக்களுக்கு நன்மையை சொல்வது, நன்மையை நோக்கி மக்களை அழைப்பது, தாவா பணி செய்வது. மற்ற மாதங்கள் எல்லாம் கூட அதிகமான தாவா பணிகள் நடக்கும். ஆனால் ரமலான் மாதத்தில் எடுத்து பாருங்க, நம்முடைய நிர்வாகத்தின் கீழே நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கூட இந்த ரமலான் மாதத்தை தொடர்பு படுத்தி அதிகமான தாவா பணிகளை நம்ம கொண்டு செல்வதே கிடையாது. மற்ற மாதங்களில் நடப்பதை விடவும் ரமலான் மாதத்துல பெண்கள் பயான் கம்மி, தர்பியாக்கள் நடக்கல, இன்னும் தெருமுனை கூட்டங்கள் நடக்கல, மெகாஃபோன் பிரச்சாரங்கள் நடக்கல, தனிநபர் தாவா நடக்கல. இப்படி தாவா பணியை மட்டும் மையமாக வைத்து பார்த்தோமையானால் ரமலான் மாதத்தில் நம்ம அனைவருமே பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். தாவா பணியில பின்தங்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. இந்த தௌஹீத் இந்த தமிழகத்திற்கு வந்த ஆரம்பத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு மக்களும் தாவா பணி செய்தார்கள். என்ன தெரியுமோ தெரிந்ததை கொண்டு போய் சொன்னார்கள். தர்காவுக்கு போகக்கூடாது, தர்காவிற்கு செல்வது இணை வைப்பாகும், யாருக்கெல்லாம் தெரிகிறதோ அவர்கள் தெரிந்த அனைவரிடத்திலும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல தௌஹீதினுடைய ஆரம்ப காலகட்டத்தை இப்பயும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கு தாவா பணியில் மிகப்பெரிய பின்னடைவில் தான் இன்றைக்கு நம்மில் பல மக்கள் இருந்து வருகிறோம். தாவா பணியில பின்னடைவை சந்திக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. எந்த அளவுக்கு அந்த தாவா பணியில் நாம் பின்னடைவை சந்தித்தால் விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எந்த அளவிற்கு இப்ராஹிம் நபியினுடைய பிரச்சாரம் இருந்தது. ஒரு தனி மனிதராக ஒரே ஒரு ஆள் தான், ஆனால் ஒரு சமூகத்திற்கே சமம். அப்படிப்பட்ட அளவிற்கு அவரினுடைய தாவா பணி இருந்தது. ஒருவரை விடாமல் அனைவரிடத்திலும் தாவா பணியை கொண்டு சென்று சேர்த்தார்கள்.
தம்முடைய தந்தையை அழைத்து சொன்னார்கள், என்னுடைய தந்தையே, லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க. நீங்க வணங்குறது சாதாரண கற்சிலைகள் கிடையாது, அது வெறும் கற்சிலைகளாக இருந்தாலும் அதன் ரூபத்தில் நீங்கள் ஷைத்தானை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். எந்த விதமான பயனையோ தீங்கையோ அளிக்காத கல்லை போய் வணங்கிட்டு இருக்கீங்களே, கல்லை வணங்காதீர்கள். சிலை வழிபாடை தகர்த்தெறிந்தார்கள். எல்லோரிடத்திலும் செய்தார்கள். தம்முடைய நண்பர்கள்ட்ட போய் தாவா பணி செய்தார்கள், நாட்டினுடைய அரசர்கிட்ட போய் தாவா பணி செய்தார்கள். எல்லா வகையிலும் இப்ராஹிம் நபி செய்த தாவா பணி என்ன தெரியுமா? கல்ல வணங்காதீங்க, சிலையை வணங்காதீங்க. அந்த சிலையினால ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்களுக்கு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாத ஒரு கல்லை வணங்கி கொண்டிருக்கிறீர்களே என்று மிகப்பெரிய தாவா பணியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். தம்முடைய பிள்ளைகளையும் அதன்படியே வார்த்தெடுத்தார்கள், அவர்களினுடைய பிள்ளைகளையும் வார்த்தெடுத்தார்கள். இப்படி வந்து கொண்டிருந்தது சமூகம். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மரணித்து, அவர்களினுடைய சந்ததியினர்கள் மரணித்து, அப்படியே ஏராளமான ஆண்டுகளுக்கு பின்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலம். மக்காவையே வெற்றி கொள்கிறார்கள். மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு மீண்டும் 8.5 ஆண்டுகளுக்கு பின்பாக மக்காவிற்குள் வருகிறார்கள். காபாவை வெற்றி கொள்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றி. காபாவை வெற்றி கொண்டதற்கு பின்பாக காபாவை சுற்றி இருந்த சிலைகளை அகற்றுகிறார்கள். 360க்கும் அதிகமான சிலைகள், எல்லா சிலைகளையும் போட்டு உடைத்து தகர்த்து எறிகிறார்கள். அப்பொழுது மிகப்பெரிய கவலைக்கிடங்கான ஒரு காட்சி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்குள் செல்கிறார்கள். சென்று பார்த்தால் அங்கு 2 சிலைகள் இருக்கிறது. யாரினுடைய சிலைகள்? ஒரு சிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களினுடைய சிலை, இன்னொரு சிலை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களினுடைய சிலை. இருவரும் யார்? இதே சிலை வழிபாட்டிற்கு எதிராக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தம்முடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர்கள், மிகப்பெரிய ஒரு தாவா பணியை கொண்டு சென்று சேர்த்தவர்கள், சிலையை வணங்காதீர்கள் என்று சொன்னவர்கள். அவர்களினுடைய சிலையை வடித்து அவர்களை வணங்கி வந்தார்கள் மக்கத்து வாசிகள். இப்படிப்பட்ட மாற்றம் எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு! இதற்கான காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அன்றைக்கு செய்த தாவா பணியை அதற்கு பின்பு வந்த சமூகம் சரியான முறையில் சமுதாயத்திடம் கொண்டு சென்று சேர்க்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய தௌஹீத்வாதிகளினுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. தௌஹீதினுடைய வளர்ச்சியையும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்த்தோம்னு வைங்களேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தௌஹீத் வளரவே இல்லைன்னு சொல்லலாம். இருக்க தௌஹீதிற்கு வந்த மக்களும் மீண்டும் வந்த வழியே பின்னால் சென்று கொண்டு இருக்கிறார்கள். தௌஹீதில் இருந்த பல மக்களினுடைய கூட்டத்தை இன்றைக்கு நம்மால் சந்தன கூட்டில் சென்று பார்க்க முடியும். சந்தன கூட்டுக்கு போகக்கூடாது, தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிக் கொண்டிருந்த அதே நபர்கள் மீண்டும் சென்று தர்காவில் விழுகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான காட்சி இன்றைக்கு நாம் சந்தித்து வருகிறோம். தாவா பணியில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? சமுதாயத்தின் மீதான ஒரு பொறுப்புணர்வு பல மக்களுக்கு இருப்பது கிடையாது. நம்ம கரெக்டா இருக்கோமா? 5 வேளை தொழுகிறோமா? ரமலான் மாசத்துல நோன்பு நோட்டுட்டோமா? நன்மையான காரியத்தில் ஈடுபடுறோமா? நம்ம இதோட இருந்துக்குவோம். பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் குறைந்து கொண்டே வருகிறது. சஹாபாக்களினுடைய காலம் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு செய்தி. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மறுகணம் கையில் எடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதிகமான சஹாபாக்களினுடைய நிலைமை. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உண்மை எதுவென்று தேடி இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக இதான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு மாத்திரம் தெரிந்தால் போதாது, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தெரிய வேண்டும், என்னுடைய சகாக்களுக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு, அனைவருக்கும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து எல்லா மக்களுக்கும் கொண்டு சென்று சேர்த்தார்கள். மிகப்பெரிய உதாரணம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. இவரினுடைய வரலாறு நம்மில் பல நபர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நாமே முன்னரே கூட கூறியிருக்கிறோம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிஃபாரி குலத்திலிருந்து கஷ்டப்பட்டு பயணம் சென்று வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக ஏராளமான அடிகளை வாங்கி நிறைய சிரமப்பட்டு ரசூலாவை சந்திச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இதுவெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். இதை நாம் சுருக்கமாக பார்த்து விடுவோம். பல சிக்கல்கள், பல இன்னல்கள், பல அடி, பல ரத்த காயங்கள், உடல் முழுக்க ரத்தமாகின்ற அளவிற்கு அடி வாங்கினார் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. இறுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டு தன்னை முஸ்லீமாக பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றதற்கு பின்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறுகிறார்கள், முன்பு இந்த மதீனா, இந்த மக்கா நகருக்கு நான் வரும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை கேட்டதற்காக அடித்தார்கள். மக்காவுக்கு வந்து இறங்கணும்னு கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இங்கு இருக்கக்கூடிய சாபி யாரு? சாபி என்றால் மதம் மாறியவர் என்பது அர்த்தம். அதான் அபூதர் அவர்கள் கேட்கிறார்கள், இங்கு சாபி என்று சொல்லப்படக்கூடியவர் யார்? யாரோ மதம் மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு, யார் இங்கே மதம் மாறியவர்? இந்த ஒரே ஒரு வாசகம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி விசாரிச்சாங்க. விசாரித்ததற்காக சுற்றி இருந்த எல்லோரும் வந்து அடிக்கிறார்கள். அடித்த அடி எப்படின்னா, எல்லா மக்களும் கையில கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறாங்க. வாளி எடுத்து அடிக்கிறாங்க, எலும்பு எடுத்து அடிக்கிறாங்க, கட்டை எடுத்து அடிக்கிறாங்க, எல்லாவற்றையும் வைத்து அடிக்கிறார்கள். இறுதியில அடித்த கூட்டம் எல்லாம் அவ்வளவுதான், ஆள் காலி ஆயிட்டாரு, ஆள் மரணிச்சிட்டாருன்னு சொல்லி விட்டுட்டு போற வரைக்கும் அடைக்கிறாங்க. இவர் மயக்க முற்றி கீழே விழுந்து கிடக்கிறார்.
எழுந்து பார்த்து விட்டு சொல்கிறார், என்னுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு சிகப்பு நிற கல்லை போன்ற என்னுடைய உடல் இருந்தது. வெண்மை நிற ஆடை அணிந்து வந்திருந்தார். அடித்த அடியில் அங்கிருந்து உடலிலிருந்து வெளியேறிய ரத்தத்தின் காரணமாக உடல் முழுக்க சிவப்பு நிறத்தால் நான் இருந்தேன். கேட்டது மிகப்பெரிய கேள்விலாம் கிடையாது. யாரையும் போய் திட்டல, அவர்களினுடைய குலத்தை குறிப்பிட்டு திட்டல. முகமது யாரு, மதம் மாறியவர் யார், ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அதற்கு இவ்வளவு அடித்தார்கள். அடித்த அடியில் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை சந்தித்தார்கள். ஆனால் உள்ளத்தில் எப்பொழுது இந்த ஏகத்துவம் பற்றி கொண்டதோ அந்த கணம் எந்த விதமான பயமும் இல்லை. ரசூலாட்ட ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதற்கு பின்பாக, நபிகளாரிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக நபிகளாரிடத்தில் கூறுகிறார்கள், வல்லதி நப்சி பியதி, என்னுடைய உயிர் எவனினுடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இதே கூட்டத்தாருக்கு மத்தியில், இந்த மக்காவை சார்ந்த கயவர்கள், இந்த காபிர்களுக்கு மத்தியில் நான் எந்த உண்மையை ஏற்றுக்கொண்டனோ அதை போட்டு நான் உடைக்க செல்கிறேன். உடனடியாக நபிகளாரிடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். காபாவிற்கு மேலே ஏறுகிறார்கள். ஒட்டுமொத்த குறைஷியர்களையும் அழைக்கிறார்கள். யா அய்யுஹல் குறைஷ், குறைஷியர்களை இஜ்மஉ, நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை வைத்திருக்கிறேன், ஒன்று திரளுங்கள். எல்லா குறைஷியர்களும் வராங்க. இவர் எல்லாரையும் கூட்டி இப்ப சொல்றார். முன்னாடி ஒரே ஒருத்தட்ட விசாரிச்சாரு, அவ்வளவு அடி. இப்பொழுது எல்லா மக்களையும் அழைக்கிறார். எல்லா மக்களும் ஒன்று திரளுகிறார்கள். அனைவருக்கும் மத்தியில் மிகப்பெரிய தைரியத்தோடு ஒரு சிங்கத்தை போன்று கர்ஜிக்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், வேற யாரும் கிடையாது. நீங்க வணங்குற கல்லு, நீங்க வணங்குற சிலை, லாத்து மனாத்து உஸா ஒண்ணும் கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரே இறைவனினுடைய தூதர். முஹம்மது யாருன்னு கேட்டதற்கே அவ்வளவு அடி. அதே முகமது அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அல்லாஹ்வை தவிர எங்க கடவுள்லாம் பொய்ன்னு சொன்னா கேட்கக்கூடிய மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? விடல, இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். கடுமையான அடி. எப்படிப்பட்ட ஒரு உள்ள உறுதி பாருங்கள். தன்னிடத்தில் உண்மை என்று தெரிந்த அந்த கொள்கை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று எடுத்து சொன்னார் தைரியத்தோடு. அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இன்றைக்கு எத்தனை மக்கள் இடத்துல இருக்கு. இப்ப நம்ம போய் ஒருத்தரோட தாவா பண்ணி செய்யறோம், தர்காவுக்கு போகாதீங்க, அங்க போறது இணை வைப்புன்னு சொல்றோம். இதனால நம்மளை யாரா போட்டு அடிக்க போறாங்களா? உடல் முழுக்க ரத்தம் வருகின்ற அளவுக்கு யாரா அடிக்க போறாங்களா? ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை தான் இருக்கிறோம். தாவா பணி செய்வதற்கான சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் நம்ம யாரும் அதை கையில் எடுப்பது கிடையாது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இல்லை, 2 நாட்கள் அல்ல, 3 நாட்கள் இதே போன்று இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாவா பணிக்கான மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஏன் தெரியுமா? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மறுகணம் கையில் எடுத்தார்கள், தாவா பணி செய்யணும். இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமா ரசூலுல்லாஹ் ஒரு நல்ல ஒரு உபதேசம் செய்கிறார்கள். அபூதரே, நீங்க இங்க இருக்க வேணாம், நீங்க கிளம்பி உங்களுடைய கிஃபார் கோத்திரத்தாரிடத்தில் சென்று விடுங்கள். ஒரு காலத்தில் இஸ்லாம் வளர்ச்சி பெறும், இதே இஸ்லாம் வெற்றி கொள்ளும், அப்பொழுது உங்களுக்கு செய்தி வரும், நீங்க அப்பொழுது வாங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிஃபாரி குலத்தாருக்கு சென்று விடுகிறார்கள். போயிட்டு சும்மாலு போனதற்கு பின்பாக அங்க இருக்கக்கூடிய தம்முடைய தோழர்களிடத்தில், தம்முடைய குலத்தாரிடத்தில் இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அங்கும் ஏராளமான எதிர்ப்புகள், ஏராளமான புரட்சிகள், பல மக்களை வென்றெடுக்கிறார்கள். மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகாக மிகப்பெரிய கூட்டத்தோடு நபிகளார் அவர்களை சந்தித்தார்கள். வாழ்க்கை முழுக்க தாவா பணி. இறுதி காலம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய இறுதி காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆரம்பத்திலிருந்து தாவா பணியை செய்து கொண்டே இருந்தவர்கள் இறுதி காலத்தினுடைய ஆட்சிகள் எப்படி இருக்குன்னா, ரசூலுல்லாஹ் இருக்காங்க, ரசூலுல்லாஹ்விற்கு பிறகாக 4 கலீஃபாக்கள், அவர்களுக்கு பிறகாக ஏராளமான தீயவர்கள் எல்லாம் ஆட்சிகள் வந்தார்கள். அப்படி ஆட்சிக்கு வரும்போது ஒரு சட்டத்தை அமுல்படுத்துகிறார்கள். என்ன சட்டம்னா, யாரும் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடாது, ஃபத்வா வழங்கக்கூடாது. யாராவது ஒரு சந்தேகம் கேட்பாங்கல்ல, இது எப்படின்னு, அப்படி கேட்கும் பொழுது நீங்கள் ஃபத்வா யாரும் வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் அன்றைக்கு அமுல்படுத்துகிறார்கள். எதனால இந்த சட்டம் வந்துச்சுன்னா, அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அந்த ஃபத்வா அமைஞ்சிரும். இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் எல்லோரும் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அந்த ஃபத்வாவை வழங்குவார்கள். ஆனால் அது அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக இருக்கும். ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக இருக்கனால யாருமே ஃபத்வா வழங்கக்கூடாது, மார்க்கத்தை சொல்லக்கூடாது என்கின்ற தடை சட்டத்தை விதித்தார்கள். இப்படி ஒரு சட்டம் விதித்திருந்த போதும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தம்முடைய தோழர்களை அழைத்து அமர வைத்து இந்த மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்திற்கான ஃபத்வாவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் எல்லாம் சந்தேகம் கேட்கிறாங்க, சந்தேகத்தை தீர்த்து ஃபத்வா வழங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் வேகமாக அபூதர் அவர்களிடத்தில் வருகிறான். வந்துவிட்டு அபூதரை பார்த்து கேட்கிறான், அலம் துன்ஹானுஹா, அபூதரே, நீங்கள் இதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, மார்க்கத்தை சொல்லக்கூடாது, ஃபத்வா வழங்கக்கூடாது சட்டம் இருக்கு, எதனால இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கேட்கிறான். கேட்டவுடன் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து அஞ்சி நடுங்கல. அதிகாரத்துல ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, புடிச்சிட்டு போய் நம்மளை சிறையில் அடிச்சிருவாங்களோ, நமக்கு ஏதாவது தண்டனை வழங்கிடுவாங்களோ என்கின்ற பயமே கிடையாது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சிறிதும் தயக்கமின்றி அவரிடத்தில் கேட்கிறார்கள், அந்த ரகீபுன் அலைய,
நீ என்னை வேவு பார்க்க வந்திருக்கியா? எங்க இவர் வந்துட்டு மார்க்கத்தை யார்ட்டையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? அபூதர் சும்மா இருக்க மாட்டாரே என்று என்னை வேவு பார்ப்பதற்காக நீ வந்திருக்கிறாயா? சொல்லிவிட்டு அவனிடத்தில் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிரை கையில் வைத்திருக்கிறானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், வலஅத்துஹும் வஸ்வாஸ அலைஹா, இதோ என்னுடைய இந்த கழுத்து குழிக்கு மேலாக கூர்மையான ஆயுதத்தை நீங்கள் வைத்து, அலா அன் அத்ருக்க கலிமத்தன் சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தையை நீ சொல்லாத, நீங்க சொன்னா கூட ஒரு கூர்மையான கத்தி எடுத்துட்டு வாப்பா, வந்து என் கழுத்து மேல வை, ஒரு வார்த்தையை நீ சொல்லிராத, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேட்ட ஒரு வார்த்தையை நீ மறைச்சு, இல்லாட்டி உன் கழுத்தை அறுத்துருவேன் நீ கேட்டா கூட அதை நான் சொல்லாமல் மரணிக்க மாட்டேன். எதனால தெரியுமா அப்படி சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கட்டளை. பல மக்களுக்கு என்ன நினைப்புனா, தாவா பணி நமக்கானது கிடையாது, நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் நல்வழியை நோக்கி மக்களை அழைப்பதும் நமக்கானது கிடையாது, அதை நிர்வாகிகள் பார்த்துக்குவாங்க. அதுக்கு ஒரு சில தாய்கள் இருக்காங்க, பேச்சாளர் இருக்கார்கள், பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கான வேலை கிடையாது, நம்ம உலகத்தை நோக்கி போவோம், நமக்கு சம்பாத்தியமே பத்தல, போய் நிறைய சம்பாதிக்கணும், ஒரே ஒரு சின்னூண்டு வீடு தான் வச்சிருக்கிறோம், அதை விசாலமான வீடாக மாற்ற வேண்டும், காரே கிடையாது, கார் வாங்க வேண்டும், உலகத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், மார்க்கத்திற்காக எதை செய்து விட்டோம். இப்படி நம்முடைய நிலைமை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் கடமை இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது. ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ் பேருரையில சொன்னாங்க, ஒட்டுமொத்த மக்களும் இருக்கும் பொழுது நபிகளாருக்கு தம்முடைய மரணம் நெருங்கி விட்டது என்பதை உணர்ந்து ஒரு தந்தை மரணிக்கக்கூடிய தருவாயில் தம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வார்கள், அப்படி தம்முடைய உபதேசத்தை அமைத்து சொல்கிறார்கள். ஏராளமான உபதேசங்கள். அதில் மிகவும் ஆழமான கருத்து என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பார்த்து சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரே ஒரு வாசகம், ஒரே ஒரு ஆயத் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைச்சாலும் அதை உங்களுடைய மனசுலயே வச்சு பூட்டிக்காதீங்க, அதை நீங்கள் பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்லியே ஆக வேண்டும். ஒவ்வொரு மீதும் கடமையை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். யாருக்காச்சும் இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரியாம இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம தொழுக வைக்கணும்னா அதுக்கு நிறைய சூறாக்கள் மனப்பாடம் பண்ணி இருக்கணும், நம்ம ஃபத்வா வழங்கணும்னா நிறைய மார்க்க சட்டங்களை தெரிஞ்சிருக்கணும், இப்படிங்கிறது அடிப்படை. ஆனால் தாவா பணி செய்வதற்கு நீங்க மிகப்பெரிய அளவுல ஞானியாக இருக்க வேண்டாம், மார்க்கத்தை கரைச்சு குடிச்சிருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரே ஒரு வாசகம் தெரிகிறது, 5 வேளை தொழுக கடமை. இதை எத்தனை பேர்கிட்ட சொல்லி இருக்கிறோம்? யாருக்காவது தெரியாம இருக்கிறதா? 12 ரக்காத் தொழுதா உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை, இது யாருக்காவது தெரியாம இருக்கிறதா? தர்காவிற்கு செல்லக்கூடாது, அது இணைவை, இது யாருக்காவது தெரியாம இருக்கிறதா? ஏராளமான விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் மார்க்கத்தை பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்லாமல் இருக்கிறோம். இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்றான், வந்திருக்கிற சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், குன்தும் ஹைர உம்மத்தி உஹரிஜத் லின்னாஸ், இதுவரைக்கும் உலகத்துல வந்துட்டு போன சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம்னா அது நீங்க மட்டும்தான். இறைவன் நம்மை குறித்து சொல்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ சமுதாயம் வந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஏராளமான சமுதாயங்கள். ஆதி சமுதாயம்னா எந்த அளவுக்கு வலிமையாக இருந்தார்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். நிறைய சமுதாயம் வந்துட்டு போயிருக்காங்க, ஆனால் எல்லோரை விடவும் நீங்கள் தான் சிறந்தவர்கள். அப்படி சிறப்பா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஆதம் நபியினுடைய சமுதாயத்தை விட சிறப்பா என்ன செஞ்சிட்டோம்? இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயத்தை விட சிறப்பாக என்ன செய்து விட்டோம்? யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய அறிவை வைத்து யோசித்து பார்த்தால் நமக்கு முன்னால் வந்தவர்கள் தான் சிறந்தவர்கள் சொல்லுவோம். ஏன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள், ஏராளமான மக்களை அழைத்தார்கள். இந்த அளவுக்கு அவரினுடைய தாவா பணி இருந்துச்சு, அவர் தானே சிறந்த சமுதாயமாக இருந்திருக்கணும். ஆது சமுதாயம் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கு நம்ம ஒரு வேலையை செய்யறதுனா நம்மளால செய்ய முடியாது, ஏதாவது ஒரு இயந்திரத்தினுடைய துணை நமக்கு தேவைப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு குழி தோண்டணும்னா நம்மளே வந்துட்டு கடப்பாடு கத்தியில எடுத்துட்டு போய் தோண்ட மாட்டோம், ஒரு ஜேசிபியை வைத்து தோண்டக்கூடிய நிலை இருக்குது. ஏதாவது ஒரு சிரமமான வேலையை செய்யறதுனா நாம் இயந்திரங்களை சார்ந்து இருக்கிறோம். ஆனால் ஆது சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி தெரியுமா? உலகத்திலேயே வலிமை வழங்கப்பட்டவர்கள், தங்களினுடைய கரங்களால் மழையையே குடையக்கூடியவர்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு மழையவே இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு சவத்தை போய் குத்தணும்னாலே பிராக்சர் போட்டுக்கிட்டு கையில கட்டுக்கிட்டு 6 மாசம் உட்கார்ந்துடணும். ஆனால் ஆள் சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால் மழையையே குடைந்து வாழ்ந்தார்கள், அந்த அளவுக்கு வலிமையாக இருந்தார்கள். இப்படி எத்தனையோ சமுதாயம் இருந்தாலும் அவங்களை குறித்து அல்லாஹ் வந்துட்டு சிறந்த சமுதாயம் சொல்றாரு. நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் தான் இதுவரைக்கும் வந்திருக்கிற சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம். அப்படி சிறப்பா நாம் செய்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை விட்டு தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒன்னே ஒண்ணுதான். இதற்கு முன்னர் எவ்வளவு வேணாலும் வாழட்டும், பல ஆயுள்கள் வாழ்ந்த நபிகள் இருக்கிறார்கள், ஆயுள் காலம் நீட்டப்பட்ட நபிகள் இருக்கிறார்கள், வலிமை வழங்கப்பட்ட சமுதாயம் இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பேர் வந்துட்டு போகட்டும்,
அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு. நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பதற்கு ஒரே காரணம், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அப்படி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறோம்? இன்னும் சொல்ல போனால் குடும்பத்திற்குள்ளேயே நன்மையை ஏவி தீமையை தடுக்காத ஒரு சூழ்நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவர் தௌஹீதுக்கு வந்துருவார், ஆனால் அவரினுடைய குடும்பத்தார்கள் தர்காவிற்கு சென்று கொண்டிருப்பார்கள், தாயத்தை கட்டி கொண்டிருப்பார்கள். இப்படி ஏராளமான பிளவுகள் நமக்குள்ளேயே இருக்கிறது. யோசித்து பாருங்கள், உண்மையான கொள்கைக்கு வந்துட்டோமா? இன்றைக்கும் ஏராளமான தாவா பணிகள் தேவைப்படுகிறது. பல மக்கள் தர்காவுக்கு போய்கிட்டு இருக்காங்களே, பல மக்கள் வட்டி வாங்கி கொண்டிருக்கிறார்கள், வரதட்சணை கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, வரதட்சணை வாங்கி கொண்டிருக்கிறார்களே. இப்படி எவ்வளவோ இழிவான சூழல் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலும் இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமியர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும். பிற மக்களிடத்துல கொண்டு போய் இந்த செய்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இருக்கிறோமா? பிற மக்களை கூப்பிட்டு உங்களுக்கு இதை போன்ற இஸ்லாத்தை நாங்கள் எடுத்து சொல்கிறோம், எந்த விதமான தாவா பணியை நம்ம செஞ்சுட்டோம். சரி, நம்ம தாவா பணி செய்யல, நம்முடைய கிளையின் சார்பாக, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு தாவா பணி செய்தால் அதற்கும் இன்றைக்கு பல மக்கள் இடம் கொடுப்பது கிடையாது. பெண்கள் பயான் வச்சிருக்கிறோம் வாங்க என்று சொல்லி அறிவிப்பு செய்தால் எத்தனை மக்கள் தங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அந்த பயானிற்காக அனுப்பி வைக்கிறீர்கள்? போன வாரம் நம்முடைய பள்ளியில கூட ஒரு பெண்கள் பயான் நடந்துச்சு. கூட்டம் அப்படியே ரொம்ப வளர்ந்துருச்சா, மேலெல்லாம் பெண்களுக்கு இடம்பத்துல, கீழே வாங்க, கீழே பெண்களுக்கு இடம்பத்துல, இனிமே அடுத்த வாரம் வேற ஏதாவது ஒரு இடத்துல போவோம், இப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதா? உண்மையிலேயே தேவகோட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் பயானிற்கு வந்திருந்தால் நம்முடைய பள்ளி பத்தால். அந்த அளவிற்கு பெண்களினுடைய படைப்பட்ட அளவு இருக்கு. யோசித்து பாருங்கள், எந்த ஒரு தாவா பணிக்கு நாம் மக்களை செலுத்தி கொண்டிருக்கிறோம்? ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது, ஒரு இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நடக்கிறார்கள், எளிய மார்க்கம் வைத்திருக்கிறார்கள், அதுக்கு நம்ம போய் 4 மக்கள்கிட்ட வெளியே சொல்லுவோம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் வைத்திருந்தால் ஒரு மாற்று மதத்தவரை பார்த்து உங்களுக்கு இஸ்லாத்துல ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குதா, இந்த தேதியில எங்களினுடைய பள்ளிவாசல் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, வந்து சேர்ந்துக்கோங்க. நம்ம போய் அவர்களினுடைய சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்க வேணாம், இது போன்ற ப்ரோக்ராமிற்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையாவது நம்ம இடத்தில் இருக்கிறதா? தாவா பணியை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அதை ஏதாவது ஒரு வகையில செய்வோமே. வரக்கூடிய அடுத்த வாரம், வரக்கூடிய சனிக்கிழமையின் போது, அடுத்த வார சனிக்கிழமை நம்முடைய பள்ளியில எளிய மார்க்கம் நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் எளிய மார்க்கம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம்? பல மக்களுக்கு தெரியாது. சரி, இப்பொழுது தெரிஞ்சிருச்சு, என்ன செய்ய போறோம்? சரி, எளிய மார்க்கம்னா இஸ்லாத்தை பற்றிய ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அதை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும், இதற்குத்தான் எளிய மார்க்கம். பல மக்கள் என்ன தெரியுமா நடப்போம்? சனிக்கிழமை நான் ரொம்ப பிஸியா இருப்பேன், என்னால வர முடியாது. பல மக்களினுடைய சூழல் இன்றைக்கு மார்க்கத்திற்காக மணி நேரங்களை ஒதுக்குவதற்கு பல மக்களுக்கு மனம் வருவதே கிடையாது. உலகத்திற்காகவே முழுமையாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சரி, நாமும் நம்மால் யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ அவர்களையும் சொல்லி அழைத்து வரக்கூடிய சூழலில் நாம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு எளிய மார்க்கம் நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. இஸ்லாத்தை பற்றி இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கிறதா? இந்த தொழில் ஹராமா ஹலாலா, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த எளிய மார்க்கத்திற்கு வாருங்கள். நம்மளால எத்தனை பேரிடத்தில் சொல்ல முடியும்? இதை மாதிரி ஏராளமான உதாரணங்களை எடுத்து காட்ட முடியும். நாமும் தாவா பணி செய்வது கிடையாது. தாவா பணி ஒரு இடத்தில் நடந்தால் அதற்கு மக்களை அழைப்பதும் கிடையாது. நாம் சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கான காரணமே தாவா பணி செய்வதன் மூலமாகத்தான் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறியிருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான நற்காரியங்களை விட சிறந்த ஒரு நற்காரியம் எது தெரியுமா? நம்ம தொழுகலாம். தொழுகையை காட்டிய சிறந்த ஒரு நற்காரியம். நோன்பு நோக்கலாம். நோன்பு நோற்பதை காட்டி ஒரு சிறந்த ஒரு நற்காரியம். நீங்கள் பல கோடி ரூபாயை தான தர்மம் செய்யலாம். அதை தாண்டிய சிறந்த ஒரு நற்காரியம் மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. எப்படி தெரியுமா? இப்ப நம்ம ஒரு 100 ரூபாயை தர்மம் செய்யறோம், இதற்கான கூலி நமக்கு கிடைச்சிடும். ஆனால் ஒருவர் நமக்கு மத்தியில வந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்தால் மறுமையில் அல்லாஹ் நிறைய கூலியை தருவான், தர்மத்தை நீங்கள் செய்யாமல் சுருட்டி வைத்துக் கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தரமாட்டான்னு ஒருத்தர் எச்சரிக்கை செய்கிறார். ஒரு 100 பேர் இந்த எச்சரிக்கை கேட்கிறாங்க. கேட்டு விட்டு அவர்கள் 100 பேரும் தர்மம் செய்கிறார்கள். அவர்கள் இன்னும் ஒரு 100 பேர்கிட்ட சொல்றாங்கன்னா அனைவர் செய்த தர்மத்தினுடைய நற்கூலி நமக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒருத்தர் போய் சொல்லுகிறோம், சுண்ணத் தொழுங்கப்பா, 12 ரக்காத் சுண்ணத் தொழுங்க. ஒரு 10 பேர்கிட்ட சொல்றோம், 10 பேரும் சுண்ணத்தை தொழுதால் அவர்கள் 10 நபர்கள் சுண்ணத் தொழுவதற்கான ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பான். ஒருத்தர்கிட்ட ஒரு தீமையை செய்யாதீர்கள் என்று தடுக்கிறோம், அவர் தீமையை செய்யாத காலமெல்லாம் நமக்கும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய ஒரு சதக்கத்துல் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம், நிறையான ஒரு நன்மை என்றால் அது இந்த தாவா பணியை செய்வது. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய சமுதாயம், நம்மில் இருக்கக்கூடிய பல மக்கள் பிற மக்களுக்கு தாவா பணி எடுத்து வைக்காத ஒரு சூழல் நிலை பெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய காலத்திலாவது நமக்கு நன்மை என்று தெரிந்த ஒரு விஷயம், நமக்கு தீமை என்று புரிந்த ஒரு விஷயத்தை நாம் நமக்குள்ளே பூட்டி வைத்துக் கொள்ளாமல் பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நன்மையை ஏவி தீமையை விட்டு தடுத்து ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தினராக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அன்பார்ந்தவர்களே, சென்ற உரையில் நாம் அதிகமாக மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை விட்டு தடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக சுருக்கமான ஒரு சில தகவல்கள். நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் நமக்கான ஒரு கட்டளையாக சொல்கிறான், வபதக் பிமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருப்பதை வைத்து நீங்கள் மறுமையினுடைய வீட்டை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையை நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய விஷயத்தை வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் தான் உங்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை வச்சு மறுமையினுடைய வீட்டை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக்கும் மினல் துன்யா. இந்த உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு பங்களிப்பு இருக்கிறது, அந்த பங்கை மறந்து விட்டு வாழ்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல கோடி லட்சங்களினுடைய செல்வமாக இருக்கலாம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சொகுசான வாழ்க்கைகள், நல்ல ஒரு வாழ்க்கை வசதிகள், இது எல்லாவற்றையும் கொடுத்தது யாருன்னா அல்லாஹ் தான் கொடுத்தா நமக்கு தெரியும். ஆனால் அதை வைத்து அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட அருட்கொடையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை வைத்து மறுமையினுடைய வீட்டை தேடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நாம் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம இடத்துல ஒரு 1 கோடி ரூபாய் காசு இருக்குன்னா அல்லாஹ் வழங்கிய காசு, அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரம், இதை வைத்து எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? இந்த 1 கோடி ரூபாயை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை எப்படி இன்னும் பன்மடங்காக பெருக்க முடியும், உலகத்துல போட்டா எப்படி நம்மால் வசதிக்கேற்றவாறு இதை பெருக்கிக் கொள்ள முடியும் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து மறுமையினுடைய வீட்டை தேடுங்கள். இம்மையில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, அந்த பங்கை மறந்து விட்டு வாழாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். யோசித்து பாருங்கள், இம்மையில் மக்களுக்காக நாம் எதை செய்து விட்டோம்? பிற மக்கள் உதவி என்று வரும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஏராளமான மக்கள் உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். பல மக்கள் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். பிரச்சனை என்னன்னா, உதவி செய்கின்ற நிலையில் இருப்பவர்கள் உதவியை செய்யாமல் இருப்பதுதான் பிரச்சனை. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உலகத்துல ஒரு பங்கு இருக்கு, தெரிஞ்ச மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீர்களா? உலகத்தினுடைய பங்கை செய்து விட்டீர்கள். ஒருவர் உதவி என்று ஓடி வரும் பொழுது அவருக்கான கரங்களை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்கிறீர்களா? உங்களுக்கான உலகத்தினுடைய பங்கை நீங்கள் செய்து விடலாம். இன்றைக்கு சமுதாயம் ஒற்றுமையாக இல்லாததற்கு காரணமே ஒருவர் பிறருக்கு உதவாமல் இருப்பது. முஃமின்களினுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கட்டிடத்தை போன்றவர்கள். கட்டிடத்தினுடைய ஒரு பாகம் செயலிழந்து போனால், பலவீனமானால், மற்ற பாகங்கள் எல்லாம் சேர்ந்து அதை பற்றி பிடித்துக் கொள்ளும். எங்கேயாவது ஒரு அடிபட்டு ஒரு பலவீனம் ஏற்பட்டுச்சுன்னா மற்ற முஃமின்கள் அவர்களை சேர்த்து கொண்டு அவரினுடைய பலவீனத்தை தகர்த்தெறிந்து அவருக்கு நீங்கள் அரவணைப்பை வழங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை இன்றைக்கு பல மக்கள் மறந்து விடுகிறோம். பல மக்கள் இன்றைக்கு நம்ம இடத்தில் வருகிறார்கள், மருத்துவ உதவி தேடி வருகிறார்கள், கல்வி உதவி தேடி வருகிறார்கள், வாழ்வாதார உதவி தேடி வருகிறார்கள். வரும் பொழுதெல்லாம் மக்கள் மத்தியில் அறிவிப்பு செய்யப்படுகிறது. இந்த மாதிரி ஜும்மா மேடையில அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க, ஜும்மா முடிஞ்சோட அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. கேட்டு விட்டு பல மக்கள் என்ன நினைக்கிறோம்னா, சரி யாராச்சும் கொடுத்துருவாங்க, வாழ்வாதார உதவி தானே கொடுப்பதற்கு பல மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. சரி ஒரு கல்வி உதவி தானே கொடுக்கறதுக்கு பல பேர் இருக்காங்க, அவங்க கொடுத்துருவாங்க. மருத்துவ உதவி தானே கொடுப்பதற்கு பல பேர் இருக்காங்க, அவங்க கொடுத்துருவாங்க. யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். நம்ம கொடுக்கலாட்டி அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா? செல்வத்தை மட்டும் பிற மக்கள் கொடுக்க வேண்டுமாம், சொர்க்கத்தை மட்டும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். நமக்கான சொர்க்கத்தை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் இறந்தால்தான் நாளைக்கு மறுமையில் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இறைவன் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய விதி. ஆக ஏராளமான வாழ்வாதார உதவிகளும் மருத்துவ உதவிகளும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 2 மருத்துவ உதவிகளை இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு கண்ணில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் இருக்கிறார். ஒரு சகோதரருக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது, இன்னும் அதிகமான மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. இந்த 2 நபர்களுக்கு இன்றைக்கு மருத்துவ உதவியை நாடி நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். அதிகமாக உங்களால் முடிந்த தொகையை அவர்களினுடைய மருத்துவ உதவிக்காக கொடுங்கள். நபிகளார் நம்மை வார்த்தெடுத்தது எப்படி என்றால், அல் முஸ்லிமும் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமிற்கு சகோதரர் என்று சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய கூட பிறந்த தம்பி அடிபட்டு கீழே வந்து கிடக்கிறார், பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவோமா? யாராவது வந்து தூக்கிக்குவாங்க அப்படின்னு போவோமா? நம்முடைய சகோதரருக்கு நாம் எந்த அளவுக்கு தாங்குவோமோ, அவருக்காக நம்முடைய உபகாரங்களை செய்வோமோ, அதே போன்று எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் செய்ய வேண்டும். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை வார்த்தெடுத்திருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதிகமாக நாம் இந்த உலகத்திற்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஓடாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கான மறுமைக்கான ஒரு தேடலை அமைத்துக் கொண்டு இறைவன் நமக்கு வழங்கி இருப்பதன் மூலமாக இம்மையில் நம்முடைய பங்கை பரிபூர்ணப்படுத்தியவர்களாக நல்ல ஒரு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.